மக்களே, நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய சிறப்பான தரமான சம்பவங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல், இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. மதுரையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டில் அவரை வந்து நிறைய போலீஸ் போயிட்டு கைது செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து சென்னைக்கு கொண்டு வந்து விசாரணை வந்து மேற்கொள்வதாக இருக்குது. என்ன காரணத்துக்காக அவர் வந்து கைது செஞ்சிருக்காங்கன்னா, நிறைய உண்மைக்கு மாறான பொய்யான விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. டிவிக்கில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பற்றி பொய்யான விஷயங்களை வந்து பரப்புரை செஞ்சிருக்காரு. ஏஐ சார்ந்திருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் வச்சு பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாமே அப்படின்னு சொல்லி இப்ப அவரை வந்து அரசு செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகளை அடுக்குவது மிக தவறு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஒருத்தவங்க தப்பு செஞ்சிருக்காங்கன்னா அது தப்பு அப்படின்ட்டு டைரக்டா எடுத்து சொல்றது, அதற்கான எவிடன்ஸை ப்ராப்பரா காமிக்கிறது ஒரு தப்பு இந்த இடத்துல வந்து கிடையாது. ஆனா ஏஐல உருவாக்கின இமேஜஸ் தப்பு தப்பா வேணுமென்ட்டு ஒருத்தவங்களை வந்து விமர்சனப்படுத்தணும் அப்படின்ட்டு விமர்சனம் பண்றது இந்த இடத்துல வந்து தவறுன்ட்டு தான் பொருட்படுத்த முடியும். இப்ப விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு. மேற்கொண்டு பார்ப்போம் என்ன கிடைக்குது விசாரணையில அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இனிமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை கீழே வரக்கூடிய எல்லா கோயில்கள்லயும் இனிமே ஆன்லைன் புக்கிங் வந்து இருக்குதுங்க. டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல. ஸோ இதன் வழியாக இந்த சாமியை வந்து சிறப்பு தரிசனம் பண்ணி காமிக்கிறோம் வாங்க அப்படின்ட்டு சில வசூல் ராஜா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பாக வந்து அமையும். நான் திடீர்னு தோன்றி ஒரு 5000 ரூபாய் தாங்க, சாமியை கட்டி கூட பிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து மக்கள் கிட்ட நிறைய பணத்தை வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது போன்ற ஒரு நபர்களுக்கு செக் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆன்லைன் மூலமாக டிக்கெட் புக் செய்யும் இந்த வசதியை வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வந்து லான்ச் செய்ய போறாங்க. இது ஒரு சிறப்பான தரமான சம்பவமும் கூட. இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது வீடு வாங்குவதற்கும் விற்பதற்கும் இனிமே சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் நம்ம வந்து நிற்க வேணாம். அந்த இடத்துல வந்து சில நபர்களுக்கு இந்தாங்க சார் இவ்வளவு வச்சு உங்க சார் சீக்கிரமா எனக்கு முடிச்சுட்டாங்க சார் அப்படின்ட்டு இந்த மாதிரி லஞ்ச பணம்லாம் கொடுக்க வேணாம். இனிமேல் ஆன்லைன்லேயே கரெக்டான ஆவணங்களை வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணி ஆன்லைனில் ஸோ வெயிட் பண்ணால் போதும். அதை வந்து அதிகாரிகள் வெரிஃபை பண்ணி ஸோ அதற்கான அந்த பதிவுகளை வந்து பதிச்சுக்கலாம். ஸோ நிறைய சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து இனிமேல் மக்கள் வந்து பிரயாணிக்க வேணாம். எல்லாமே ஆன்லைன்லேயே முடிஞ்சிடும் அப்படின்போது சூப்பர் இல்லை. ஸோ எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம்னு போது இந்த இடத்துல வந்து வேற லெவல்ன்ட்டு தான் சொல்ல முடியுது. ஆன்லைன் ரிஜிஸ்டரேஷன் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ரீசெண்டாக கூட ரைடு போயிருந்தாங்க. எத்தனை சப் ரிஜிஸ்டர் அதில் வந்து மாட்டியிருந்தாங்கன்றது நானும் உங்ககிட்ட சொல்லி தெரிவிக்க வேணாம். இதுவும் கூடிய சீக்கிரத்தில் வந்து லான்ச் ஆக போகுதுங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த டாஸ்மாக்ல கேஸுக்கு இவ்வளோ காசுன்ட்டு கட்சி சார்பாக வாங்குவாங்களாம். சோசியல் மீடியாவில் பார்த்தேன். இனிமேல் அந்த காசெல்லாம் வாங்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த காசு எல்லாமே அரசுக்கு தான் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1200 கோடிகள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ரெவன்யூல வந்து சேரும். அது போன்ற படம் பண்ணும்போது அது மக்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போன்ற விஷயங்கள் சூப்பருங்க. கட்சி நிதியெல்லாம் தேவையில்லை, கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய காசை கவர்மெண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது எனக்கு வந்து நல்ல விஷயம் தான் இந்த இடத்துல வந்து சொல்ல முடியும். ஸோ ப்ராப்பரா காசெல்லாம் இனிமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்துரும். இன்னொரு பக்கம் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து டிவிக்கில் வந்து இணைய போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப பரவலா சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அபிஷியலா வரல. பட் நிறைய பேர் இந்த இடத்துல வந்து டிவிக்கில ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து சேர போறாருப்பா அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு வராங்க. பட் அபிஷியலா வரல. ஆனா ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து ரீசெண்டா என்ன சொல்லியிருந்தாருன்னா, வரக்கூடிய 16ஆம் தேதி நான் வந்து ஒரு முக்கிய முடிவை வந்து சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய பேர் இந்த இடத்துல வந்து அவர் வந்து டிவிக்கில இணைய போவதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து கிடையாது, இவர் வந்து வேற ஒரு டிசிஷன் எடுக்க போறாரு, அது என்னவாக இருக்கும், இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரஜினி பிரியர், ரஜினி வந்து இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராரு, ஒருவேளை அண்ணாமலை அவர்களுடைய கட்சியில லாரன்ஸ் அவர்கள் போலாம் அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. பட் எது உண்மைன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இப்படி எல்லாம் சோசியல் மீடியால வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் டிவிக்கு பக்கம் அவர் வந்து வரலாம், எம்எல்ஏவாக நிற்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு சிறப்பான ஒரு சம்பவம் என்னன்னா, ஜூன் 9ஆம் தேதி சிங்கப்பெண் பாதுகாப்பு படை ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது வந்து ஜூன் 9ஆம் தேதி என்பது சூப்பரான விஷயம். இன்னொரு பக்கம் வந்து கவர்னர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஊழல் வழக்கை இடி வந்து விசாரிக்கிறதா இருந்துச்சு இல்லையா, ஸோ அதற்கு வந்து கவர்னர் அவர்கள் வந்து அசைவு தெரிவிச்சிட்டாரு, கிரீன் சிக்னல் போட்டுட்டாரு அப்படின்ட்டு நியூஸ் சேனல்ல நிறைய நியூஸ் இப்போ வந்து வெளியே வந்துட்டு இருக்குங்க. ஸோ அப்போ கூடிய சீக்கிரத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து விசாரிப்பாங்க அதிகாரிகள். இது சம்மந்தப்பட்ட நியூஸ் வெளியே வந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து மேயர் பிரியா அவர்கள் ரீசெண்ட் டைம்ல எங்க பார்த்தாலும் டாக் ஆஃப் த டவுன் இவங்க தான். ஏன்னா இவங்க பேசியிருக்கக்கூடிய விமர்சனங்கள் அந்த மாதிரி நியாயமானதான்னு பார்த்தோம்னா இது நியாயமே இல்லாதது. இவங்க ஒரு விஷயத்த ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க, புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா புரோட்டோகாலின் படி இவங்க சொத்து மதிப்பு என்னன்றது இவங்க வந்து சொல்லல அப்படின்கின்ற ஒரு செய்திகள் இப்ப வெளியே வந்துகிட்டு இருக்கு. சோசியல் மீடியா ஃபுல்லா இந்த டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய ரசிகர்கள், மேடம் புரோட்டோகால்னு சொன்னீங்களே, புரோட்டோகால், ஸோ அந்த புரோட்டோகால் இப்ப என்ன மேடம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் நீங்க சரியா புரோட்டோகாலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, அப்புறம் அடுத்தவங்களை ஃபாலோ பண்ண சொல்லுவீங்க அப்படின்ட்டு இவ்வாறு
நிறைய டிவிக்கு தொண்டர்கள் அவங்கள வந்து விமர்சனப்படுத்திட்டு வராங்க. ஸோ நியாயம் தானே. எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டு பேசினா தப்பு கிடையாது. ஸோ சொத்து மதிப்பே என்னன்ட்டு காமிக்கலன்னும் போது தவறு தான். அதுக்கப்புறம் பிரக்யானந்தா அவர்கள் ரீசெண்டாக நார்வே செஸ் 2026ல் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு. நம்மளுடைய இந்தியாவுடைய பெருமையை வந்து தூக்கி நிறுத்தியிருக்காரு. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய அந்த சாம்பியனுக்கு நம்மளுடைய சிஎம் முதல்வர் அவர்கள் வந்து நிறைய பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிருந்தாரு. ரீசெண்டா அவர் வந்து முதல்வரை பார்ப்பதற்கு தலைமைச் செயலகத்துக்கு நேர்ல போயிருந்தாருப்பா. அந்த இடத்துல வரும்போதே பிரக்யானந்தாக்கு கால் பண்ணி, நீ வரும்போது செஸ் போர்டு கொஞ்சம் கொண்டு வந்துடுறியா, நம்ம ஒரு கேம் போட்டு பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு வேணுமோ. ஸோ கேம் போட்டாங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து தலைமைச் செயலகத்திலேயே முதல்வர் அவர்களுடைய அந்த 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 சேம்பர்லயே ஒரு கேம் என்பது போட்டாங்க. முதல்வரும் பிரக்யானந்தா அவர்களும். இந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது. உண்மையாவே இளைஞர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முதல்வர். மாற்று கருத்தே கிடையாது. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அவருக்கு பிரக்யானந்தா அவர்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு காசோலையை வந்து தந்திருக்காங்க. ஸோ நம்ம பெருமையை வந்து தூக்கி நிறுத்தி இருக்கக்கூடிய பிரக்யானந்தா அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து வாழ்த்துக்கள். ஸோ நம்மளுடைய விஜய் அண்ணா அவர்களுடைய இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள், ஸோ மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவைகள், இப்போ ரீசெண்டா நடந்திருக்கக்கூடிய அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆன்லைன் சார்ந்து இருக்கக்கூடிய டிக்கெட் புக்கிங்கு, சப் ரிஜிஸ்டர் செய்யக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய, விற்கக்கூடிய ஆவணங்களை வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற வர விஷயங்கள்லாம் வரவேற்கத்தக்கது. சூப்பர். இதெல்லாம் ஒரு மாற்றம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.